புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு ராஜா, எங்களோடு பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 73 சங்கீதம், அதுல 23 வசனம் வாசிப்போம். 73:23. சோதர், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஸ்தோத்திரம். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நான் எப்பொழுதும், சில பார்த்தோன்னா எப்போதும் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத ஆட்களோடு பேசிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, சோதரை யாரா என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத அவங்களோட காரியம், இவங்களோட காரியம். ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆமே சோதரன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆண்டோரோடு கூட இருக்கும்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யார்கிட்ட நம்ம சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளோடு சஞ்சரிக்கிறது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செபிக்கிறதோடு பழகிறது நல்லது. உங்களுக்குன்னு ஜெப பார்ட்னர்ஸ் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம். யாராருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்? ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அது உண்மையாக பாரம் எடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்கள் கூட்டாளிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு தன் படகுல, அந்த படகு நம்பனோடனே கூட்டாளி கூப்பிடுறான். பாத்தீங்களா? அந்த படகுல இருக்க மீனை அந்த படகுல என்ன பண்ற படகு கூட்டாளியில கூப்பிடுறான். உங்களுக்கு செபிக்கிற கூட்டாளிகள் இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சொல்லி எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க முடியும் ஒரு வாழ்க்கை. நம்மளை யார் தாங்குவாங்க? செபிக்கிறவங்க. ஆண்டவர் இயேசு நம்ம தாங்குவார். நமக்காக ஜெபங்களை ஏறெடுக்கிறவர். சோத்திரம். நமக்காக வேண்டுதல் பண்ணுகிற ஆண்டவர். ரெண்டாவது யார் போற? நமக்காக செபிக்கிற நபர்கள் இருப்பாங்க. கர்த்தருக்கு சொல்லி எழுதப்படுது, என் வலது கையை பிடித்து தாங்குகிறீ. நம்மளை தாங்குகிறவங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாங்குற மாதிரி தாங்கி கிளிட்டாப்புன்னு விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. நம்மளை ஆண்டவர் நம்மளை தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களை இதுவரையும் தாங்கி வழிநடத்தி வருகிற தேவனாக. ஒரு பேர் சொல்லுவான், நான் தான் குடும்பத்தை தாங்குறேன், நான் தான் பண்றேன். இல்ல, ஆண்டவர் உங்களை தாங்குகிறார். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்க நடக்க முடியாம நம்ம நடக்கிறதுக்கு பலனை கொடுக்கறது கர்த்தர் தான். சம்பாதிக்க பலனை கொடுக்கறது கர்த்தர் தான். கார் ஓட்டுறதுக்கு பலனை கொடுக்கறது கர்த்தர் தான். பைக் ஓட்டுறதுக்கு பலனை கொடுக்கறது கர்த்தர் தான். நம்மளா எதுவும் பண்ண முடியாது. சுய முயற்சி இல்ல, அது வீண். மாமிசம் அது வீண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தாங்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசை ஜெபித்து பார்க்கறான், சோர்ந்து போறான். அதனால ஜெபிக்க முடியல, அங்க தோல்வி கீழே. அப்ப 6 முறை என்ன பண்றாங்க, அந்த கைகளை பிடித்து தாங்கும் பொழுது அங்கே வெற்றி பெறுகிறதை பார்க்க முடியுது. உங்களுக்காக ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிற்கு இறங்கி வருங்க. சாரோனின் ரோஜாவாகிய ஆண்டவராக இயேசு நாளை தாங்குகிற தகப்பன். ஆமே ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ண, ஒவ்வொரு செபத்துல ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சுமக்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக, நம்மளை தப்புவிக்கிற ஆண்டவர். இதுவரை நம்ம சுமந்தாரா, தாங்கினார். இனியும் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அரவணைக்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளை தாங்கி சுமக்கிற ஆண்டவர், ஒரு தகப்பனை போல தோளின் மேலே சுமக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு சோதரன் வந்து கலாகப்பட்டிருக்கிறது. என்ன பண்றான்? தாங்குகிறீ சோதரன். அப்படிதான் ஒரு இடத்துல நடந்து போகும்போது அந்த தடங்கள் இருந்துச்சான். அப்ப அந்த மகள் கேட்ட, ஆண்டவரே, எப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்துல என்னை ஏப்பா நீங்க தனியா விட்டீங்க, ஏன் கால் தடம் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு அந்த மகன் கேட்கும் பொழுது அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், இல்லப்பா, அது உன்னுடைய கால் தடம் இல்ல, என்னுடைய கால் தடம். ஏன்னா
நீ உன்னால நடக்க முடியல, போராட்டத்து நேரத்துல, கவலையான நேரத்துல, இன்ன நாள் நேரத்துல, நெருக்கமான நேரத்துல நான் உன்னை தோள் மேலே சுமந்து தூக்கி வந்த பொழுது என்னுடைய கால் தடம்பா, நீ நடக்கல, நான் உன்னை தூக்கி சுமந்து தாங்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா. அப்ப இருந்து அந்த மகன் கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவரே, என்னை எவ்வளவு தாங்குனீங்கப்பா, இதுவரையும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார், மரண வரையும் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தாங்குவார், உங்களை தப்புவிப்பார். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கு. உங்கள் சரீரத்திலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. அவர் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரை எப்போதும் மோடி இருக்கிறதா நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு வாழ்க்கை. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை தாங்குகிறபடினால் உமக்கு நன்றி. பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், வழி நடத்தும், நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி